ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அட்மிஷன்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ வந்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜினா என்ன சார்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியை கேட்குறீங்க. ஸோ மெட்டலர்ஜி அப்படிங்கிறது ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் மெட்டல்ஸ் இன்டு யூஸ்ஃபுல் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் மெட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். அதை நார்மல் அந்த ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, மெட்டல்ஸ், அதில் இருந்து யூசபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதை தான் நம்ம மெட்டலர்ஜியில் படிக்க போகிறோம். அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணவும் போகிறோம். ஓகே, இந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீல்டில் பயன்படுது. இதில் இப்போ பூமிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர்ஸ்க்கு சிப் தயாரிக்கிறாங்கல்ல, அது ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிறது, சர்ஜிக்கல் இம்ப்ளான்ட்ஸ் தயாரிக்கிறது, இதிலெல்லாம் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்குது. டாப் ரெக்ரூட்டர்ஸ், அதிகமான அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவங்க யார் இந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்,